இப்போ வந்து நாங்கள் என்ன சாப்பாடுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி எந்த நாடு ஃபின்லாந்தில் இருக்க எங்களுக்கு பொருட்கள் கேட்டிருந்தவியல் ஒரு அண்ணாக்கள் அவைகளுக்கு தான் இந்த பொருட்களை நாங்கள் அனுப்ப போகிறோம். வாங்க இப்போ நாங்கள் என்னென்ன பொருள்கள்னு பார்த்துருவோம். பத்திய சரக்குத்தூள் வந்து 1/2 கிலோ, மல்லித்தூள் வந்து 1/2 கிலோ, மற்றது வந்து இஞ்சாவில் பார்த்திங்கன்னு சொன்னால் அரிசி மாவு வந்து 5 கிலோ கேட்டிருந்தவ. இஞ்சாவில் உளுத்தமாக 2 பேக்கெட்டு 2 கிலோ. இது வந்து பொரிச்ச அரிசிமா வந்து ஒரு ஆளுக்கு போட்டோடனே மற்ற ஆளும் கேட்க வலிக்கிறது, அதனால் பொரிச்ச அரிசிமா. இது வந்து சத்துமா பார்த்திங்களோ, சத்துமா. இது வந்து சம்பலுக்கு போடுற வெட்டுத்தூள். அடுத்தது வந்து வடகம் வந்து உண்மையில் என்னால் ஏலான்னு சொன்னால் நாங்கள் வேறு யாக்கிட்ட தான் எடுத்து கொடுத்து கொண்டிருக்கோம். இப்போ நான் என்னட்ட போட்டதெல்லாம் முடிஞ்சது, அதனால் வேறு யாக்கிட்ட எடுத்து கொடுத்து கொண்டிருக்கிறேன். 2 பேக்கெட்டு பைட்ஸ் வந்து 1 பேக்கெட்டு. இஞ்சால தட்டை வடை வந்து 1 கிலோ. மற்றது கறித்தூள் வந்து 2 கிலோ. இது வந்து குரக்கன்மா 2 கிலோ. இவ்வளவு தான் அந்த அண்ணா கேட்டிருக்கிறேன். உளுத்தமாக சொல்லிட்டேன் போல இருக்குது 2 கிலோ. ஓகே, இவ்வளவு தான் அந்த அண்ணா கேட்டிருக்கிறார். இது வந்து நாங்கள் அனுப்ப போகிறோம். என்னென்னு சொன்னால் சில வழியெல்லாம் ஒரே நாள்லேயே 2-3 வீடியோவும் எடுப்பேன் ஒரே சட்டியோட. ஏன்னா மழைன்ட்டு சாமான்களை வெளியில் விடணும். ஏன்னா அவியல் வந்துடுவி நம்ம இப்போ 5-6 வீடியோ பொருள்கள் எடுக்காமல் போயிட்டு ஏன்னா திடீர்னு வந்து நின்றுச்சுன்னா அப்போ நாங்கள் ஒன்றும் செய்யலாம் போயிட்டு சடாரண்டு அனுப்பி விட்ருவோம். ஒன்றும் செய்யலாம். இன்றைக்கு காலையில் ஜெர்மனியில் வந்து அம்மா எடுத்துகிட்டு போட்டால் அந்த பொருளும் எடுக்கல. சில பேர் விருப்பப்படுவினோம் இந்த எங்கட பொருளை போடுங்கன்னு சொல்லி விருப்பப்படுவினோம். உண்மையில் போடவும் மேலாது, ஒன்றும் செய்யலாது. நேற்று இந்தியான் வீடியோவில் மாங்காய் ஊறுகாய் வீடியோவில் பாருங்க, நான் நிற்கவே மாட்டேன். அவியல் வரப்போயின மட்டும் சடையார் அப்படியே மேசையில் வச்சு எடுத்து போட்டு அனுப்பி விட்டுட்டேன். ஓகே, நாங்கள் இவ்வளோ பொருளும் கொடுக்க போகிறோம். இங்கே தம்பி குட்டிய இப்போ வந்து நான் இதே மாதிரி பொருட்கள் உங்களுக்கு தேவையான நீங்கள் நினைச்சிங்கன்னு சொன்னால் நாங்கள் போடுற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. ஓகே, இவ்வளோ வந்தால் நாங்கள் இப்போ அவசரமாக கொண்டே போட்டு இப்படியே எங்கே போகிறோம், சன்னதி கோயிலுக்கு போகிறோம். சன்னதி கோயிலுக்கு போய் காவடி வாக்க போகிறோம். ஓகே, வாங்க நாங்கள் இனிமேல் என்ன சாப்பாடுன்னு போய் பார்த்துருவோம். வணக்கம் உறவுகளே, நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்களோன்னு சொன்னால் நாகர்கோயில் அடிக்கு போகிற ஒரு இடையில தான் நிற்கிறோம். என்ன நாகர்கோயில் அடிக்கு அங்கே போய் இப்போ நாங்கள் நாவல் பழம் பார்க்க வரும். ஆனால் இந்த கட்டிங்கில் வராது, அடுத்த வீடியோவில் வரும். இப்போ வந்து நாங்கள் இதில் ஒரு கட்டிங் கொண்டு செய்வோம்ட்டு போட்டு நிற்கிறோம். இந்த பக்கத்தில் வந்து பாருங்க அந்த வயல் தான். ஏன்னா இது அந்த புல்லு வயலாம். இது வந்து எங்களுக்கு சோறு தர நெல் வயல் இல்லை, புல்லு வயல். ஓகே, அதோட நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இதில் வந்து நிற்கிறோம். ஓகே, நாங்கள் இன்றைக்கு என்ன சாப்பாடு உங்களுக்கு செய்து காட்ட போகிறோம்னு சொன்னால் பனங்காய் பணியாரம் தான் இன்றைக்கு உங்களுக்கு செய்து காட்ட போகிறேன். ஓகே, வாங்க இப்போ நாங்கள் அந்த பனங்காய் பணியாரம் ஏற்கனவே செஞ்சுட்டு நாங்கள் வந்துட்டோம். அதோட ஆக்களும் வந்து கொண்டிருக்கிறோம் ரோட்டால் போகட்டுக்கும். என்னென்னு சொன்னால் இந்த ரோட்டில் நிற்கிறபடியாக ஒத்தியை மாறி உறவுகள் போய் கொண்டிருக்கிறதால ஓகே நாங்கள் கட் பண்ணிட்டோம் கதையை. அதோடு வந்து இன்றைக்கு நாங்கள் பனங்காய் பணியாரம் வந்து முடிகிற கட்டம் வந்துடுது. இப்போ அந்த சீசன் வந்து முடிகிற கட்டம் வந்துடுது. நான் எல்லா சேனல்கள்லேயும் பனங்காய் பணியாரத்தை போட்டதால் நான் வந்து கடைசியாக போடுவோம்ட்டு போடுறேன். ஓகே, இப்போ வந்து நாங்கள் உண்மையில் அந்த பனங்காய் பணியாரம் வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் செய்து சாப்பிடுங்க. பனங்காய் சீசன் வந்த உடனே அந்த பனங்காய் பணியாரம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதோட முடிவு கட்டத்துலேயும் செஞ்சால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதோட அழுக்கு மட்டும் சாப்பிடுவோம். அந்தந்த சீசன் வேறு அழுக்கு மட்டும் சாப்பிட வேணும். ஓகே, இப்போ வந்து நாங்கள் அந்த பனங்காய் பணியாரமெல்லாம் செய்துட்டு இப்போ வந்துட்டோம். இனிமேல் போய் நாங்கள் இந்த கட்டிங்கை நீங்கள் பாருங்க. இப்போ எப்படி பனங்காய் பணியாரம் சுட்டு காட்டுறோன்ட்டு அதே மாதிரி நீங்களும் பனங்காய் இருந்தால் அப்படியே சுட்டு சாப்பிட்டு பாருங்க. ஓகே, இனிமேல் யாராவது எங்களோட வீடியோக்குள்ளே புதுசாக வாரீங்களோன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோடைய அந்த பெல் பட்டன் நம்பருக்கு கிளிக் பண்ணிவிட்டு எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்க. அதோட வகையில் எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்குமென்னு சொல்லிக்கொண்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து நாங்கள் பனங்காய் எல்லாம் வட்டிவாக கழுவி எடுத்து கொண்டு வந்து ரெடியாக வச்சுருக்குறோம். பார்த்திங்களா, நல்ல பனங்காய் பார்த்திங்களா. ஒரு பனங்காய் தான் இன்றைக்கு பனங்காய் பணியாரம் சுட போகிறேன். இப்போ வந்து நாங்கள் இந்த பனங்காயில் இருக்கிற தொப்பியை கலட்டுவோம். அதுவும் பெறாதாம், நல்லா கனிஞ்சிட்டு தானா இந்த பார்த்திங்களா, சூப்பராக கனிஞ்சிட்டு தான். ஆனால் நான் வந்து இதெல்லாம் கழுவிட்டேன், பனங்காய் வந்து கழுவிட்டேன். இப்போ வந்து இதற்காக பிச்சு பார்ப்போம். பார்த்திங்களா, நல்ல பனங்காய் பார்த்திங்களே, சூப்பர் பனங்காய். இப்போ வந்து நாங்கள் இதில் 1 முதல் பிச்சுட்டு இதில் இருக்கிற தோடுகள் எல்லாத்தையும்
பிச்சு பிச்சு எடுப்போம். இது பார்த்திங்களா நல்ல நல்ல பெனங்காண்டபடியாக இந்த தோல் எல்லாம் அப்படியே பிக்க சடார் பீவிடும். இப்போ வந்து வேறு ஒரு பேசினில் இதை வைப்போம். பார்த்தீங்களா இந்த தோல் வந்து டக்குண்டு தண்டை வாடில் அப்படியே பீவிடுது. என்னென்னு சொன்னால் நான் நெடுவேலும் பெனங்காய் பணியாரம் சுடணுமெண்டு இன்றைக்கு தான் எனக்கு நேரம் வந்துச்சு. இது அதாவது சீசன் முடிய போகுது, அதுக்குள்ளே இன்றைக்கு சுட்டுடணுமெண்டு. இப்போ வந்து முதல்ல நாங்கள் இப்படியே இந்த மேல் தோல் எல்லாத்தையும் முறிச்சு எடுப்போம். இப்போ வந்து பாருங்க தோல்கள் எல்லாம் மேல் எல்லாம் உரித்து எடுத்துட்டேன். இப்போ வந்து இதுக்குள்ளே வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை பிணைஞ்சு எடுப்போம். இந்த கொஞ்சமாக விடுவோம் தண்ணி வந்து கிணக்க விட்டு அப்போ இந்த களி வந்து தடிப்பாக வராது. அதனால் கொஞ்சமாக தண்ணியை விட்டு இதை வடிவாக புளிஞ்சு எடுப்போம். பாருங்க இந்த களி வந்து நல்ல வடிவாக இந்த வருது. பாருங்க இந்த இப்படி கட்டி களியாக இருந்தால் தான் எங்களுக்கு பெனங்காய் நல்ல பதமாக வரும். இப்போ வந்து நாங்கள் இதுவையும் எல்லாத்தையும் வடிவாக புளிஞ்சு எடுப்போம். பாருங்கோ ஒரு பெனங்காயிலேயே இவ்வளவு களி எடுத்துட்டேன். இனிமேல் வந்து இதை நாங்கள் வடிவாக ஒரு வடியால் வடிச்செடுப்போம். பாருங்கோ இப்படி ஒரு வடியால் தான் நான் இதை வந்து வடிச்செடுக்க போகிறேன். இந்த தும்புகள் வராமலுக்கு தான் இதை வடிச்செடுக்கிறது. அதுமாரி நாங்கள் வடிச்செடுப்போம். பார்த்தீங்களா இந்த மாதிரிக்கு வடித்தா நல்ல சுகமாக வடித்து கொள்ளலாம். பார்த்தீங்களா நல்ல தடித்த களி என்றபடியாக அந்த வடியாலேயே விழாதான். பாருங்கோ இந்த மாதிரிக்கு தும்பு வருமன்றதுக்காக தான் நாங்கள் இதை புளிஞ்செடுக்கிறோம் நாங்கள். ஓகே இப்போ வந்து எங்களுக்கு புளிஞ்சு இனிமேல் நாங்கள் இதை ஒரு பாத்திரத்தில் விட்டு இதை காய்ச்சி எடுக்க வேணும். இப்போ வந்து நாங்கள் இப்படி ஒரு சட்டியில் வந்து இதை காய்ச்சி எடுப்போம். இந்த பெனங்காய் களியை அதை வந்து இப்படி இதுக்குள்ளே விட்டுடுறேன். சட்டியிலும் காய்ச்சலாம், நீங்கள் ஒரு பானையிலையும் காய்ச்சலாம், இப்படியாவது நீங்கள் காய்ச்சி கொள்ளலாம். இதோடு வந்து நாங்கள் இந்த கசராமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு போட போகிறோம். அதையும் படிவாக அப்படியே கலந்து காய்ச்சுவோம். கிண நேரம் காய்ச்ச தேவையில்லை. இது வந்து அந்த குமுளாக மேலே வேற நாங்கள் நிப்பாட்டி கொள்ளலாம் அடுப்பை. பிறகு நாங்கள் ஆற வச்சுட்டு தான் இதுக்குள்ள சீனியும் போட்டு அப்படியே நாங்கள் குழைச்செடுத்து அந்த பதத்துக்கு சுட வேணும். பாருங்கோ இந்த மாதிரிக்கு இந்த குமிழி வருது. இந்த மாதிரிக்கு வந்த அப்புறம் நாங்கள் இனிமேல் அடுப்பை நிப்பாட்டி போட்டு இதை ரக்கி நாங்கள் வடிவாக மூடிட்டு ஆற வைப்போம். இனிமேல் வந்து இதை ரக்கிட்டு அப்படி ஆறட்டுக்கும். ஆறின பிறகு தான் நாங்கள் மாவும் சீனியும் போட்டு குழைக்க போகிறோம். இது வந்து எவ்வளோ பதம்னு சொல்லி உங்களோட பெனங்காயை எவ்வளோ களி வருதோ அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் போட்டு குழைக்க வேணும். இப்போ என்னுடைய பெனங்காயில் பெருசண்டபடியாக நான் போடுற சீனியும் நான் போடுற மாவையும் உங்களுக்கு காட்டுறேன். அவிச்ச மாவாக இருக்க வேணும். கொஞ்சம் பச்சமாக போட போகிறேன். ஆறட்டுக்கு மாறின பிறகு பார்ப்போம். இப்போ வந்து நல்லா ஆறிட்டுது பாருங்கோ. இந்த எண்ணெயும் கொதிக்க வச்சிட்டோம். அதுவும் ஒரு பக்கம் கொதிச்சு கொண்டிருக்கட்டுக்கும். இஞ்சால பார்த்திங்கன்னு சொன்னால் இனிமேல் நாங்கள் இதுக்குள்ளே மாவை போட்டு குழைக்க வேண்டியதான். முதல்ல நாங்கள் அவிச்ச மாவை போட்டுக்கொள்ளுவோம். அளவாக போட்டு நாங்கள் முதல்ல குழைச்செடுப்போம். இதை வடிவாக நாங்கள் கலந்து விடுவோம். இப்போ வந்து நாங்கள் இதை வடிவாக கிளப்போம். காணாடா நாங்கள் திருப்ப போட போகிறோம். இப்போ வந்து நாங்கள் பச்சை மாவில் கொஞ்சம் போடுவோம். என்ன சொன்னால் நீங்கள் தனியாக பச்சை மாவும் போட்டுக்கொள்ளலாம், அவிச்ச மாவும் போட்டுக்கொள்ளலாம், தனியாக மாவும் போட்டு குழைக்கலாம். அதோடு வந்து நாங்கள் சீனி போடுவோம் அளவாக. நான் வந்து ப்ரௌன் சுகர் போடுறேன், நீங்கள் வந்து வெள்ளை சீனி கூடி போட்டுக்கொள்ளலாம். அதையும் நாங்கள் வடிவாக கலந்து விடுவோம். நான் அளவான சீனி தான் போட்டிருக்குறேன். ஏன்னு சொன்னால் அந்த பெனங்காயிலே இனிப்பு இருக்குது, அதனால் அளவாக போட்டுக்கொள்ளுவோம். அதுவும் வடிவாக நாங்கள் கலந்து விடுவோம். இப்போ வந்து நாங்கள் வடிவாக பாருங்க கலந்துட்டோம். காணாட்டை நாங்கள் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் போடலாம். இப்போ காணுமென்னு சொன்னால் நீங்கள் விடலாம், உங்களுக்கு பதம் தெரியும். அதனால் எனக்கு காணாதபடியாக நான் கொஞ்சமாக மிச்சமாக போடுறேன்.
நான் ரெண்டுமே கலந்து தான் எடுக்கிறேன். என்னென்னு சொன்னால் 2 அவிச்சமாக அவிக்காத பச்சை மாவுமா போட்டிங்கன்னு சொன்னால் நல்ல சொப்டாக எடுத்துக்கொள்ளலாம். சில பேர் வந்து பச்சை மா போடுவினோம், சில பேர் வந்து அவிச்சமாக போடுவினோம். அதாவது என்ற பிளானுக்கு குழைப்பினோம். சில வேளை பெரங்காய் பணியாரம் பிழைச்சிடும். அதனால் இந்த பாருங்கோ இந்த மாதிரி குழைச்சிட்டு இப்போ காணான்னு சொன்னால் இப்போ வந்து கொஞ்சம் பச்சை மா போடுவோம். இந்த பார்த்திங்களா இதோட எங்களுக்கு காணும். இப்படியே நாங்கள் வடிவாக குழைச்சி எடுத்தோம்னு சொன்னால் சரி. இப்போ வந்து நாங்கள் இந்த பதத்தையோருக்கா பார்ப்போம் எப்படி இருக்குண்டு. ஓகே, நல்ல பதம் பார்த்தீங்களா? இப்படி கையில் எடுத்தால் இந்த இப்படி 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 விழாவ வேணும். இந்த இதுதான் பதம், எங்களுடைய பதம். ஓகே, இஞ்சால பார்த்தீங்களோன்னு சொன்னால் எண்ணெயும் கொதிச்சு கொண்டு இருக்குது. இன்னும் கொஞ்சம் கொதிக்க கிடக்கு. கொதிக்க விட்டுட்டு நாங்கள் இதை சுட்டெடுக்க வேண்டியதான். இப்போ வந்து எங்களுக்கு எண்ணெயெல்லாம் நல்ல வடிவாக கொதிச்சுட்டு வாங்க. இப்போ நாங்கள் எப்படி போடலாம்னு பார்ப்போம். இப்படியே எடுத்து போட வேண்டியதான். பார்த்தீங்களா? ஒருக்கா எடுத்தனா கிணக்க கிள்ளினா ரொம்ப போடலாம். இப்படியே அளவளவாக போடுவோம். இந்த ஒருக்கா கிள்ளினாவே 3 தரம் போடுறேன். உண்மையில் இந்த பலகாரத்தை கண்டிப்பாக அந்த சீசன் வர செஞ்சு சாப்பிடுங்க. உடம்புக்கு அவ்வளவு தென்பு. பழைய காலத்தை பெரிய இப்போ வயசு போன அம்மாக்கள் எல்லோரும் இருக்கிற காரணம் இந்த இதுகளால் தான், இந்த சாப்பாட்டால் தான். கண்டிப்பாக அந்தந்த வருஷம் வர செஞ்சு சாப்பிடுங்க. பெனம் மரத்தில் விழுந்து விழுகிற எதுவுமே விழுகிறதோ எடுக்கிறதோ எல்லாமே நல்ல உடம்புக்கு நல்ல தென்பாக இருக்கும். இதை சும்மா சின்ன ஒரு பொருள் ஒன்று விட்டுட்டு போடாதேங்கோ. கண்டிப்பாக இதை அந்தந்த வருஷத்துக்கு செஞ்சு சாப்பிடுங்கோ. வெளிநாட்டில் இருக்கிற உறவுகளுக்கெல்லாம் இப்போ போத்தல் எல்லாம் அடைச்சி வருது பெனங்களி. அதில் வேண்டி அந்தந்த டைமுக்கு சுடுங்கோ. ஒரு அந்தந்த டைமுக்கு சுடணும் இல்லை உங்களுக்கு பெனங்களி இருக்கும். எங்களுக்கு இங்கே வந்து அந்த சீசனுக்கு தான் எடுக்கலாம். வெளிநாட்டில் இருக்குது அந்த டின்னுகளில். கண்டிப்பாக செய்து சாப்பிடுங்கோ. ஓகே, இவ்வளோ எங்களுக்கு விட்டு அது காணும். இதுக்குள்ளே போட்டது இனிமேல் வந்து நாங்கள் பிரட்டி விடுவோம் கொஞ்சம் பேகட்டுக்கும். இப்போ வந்து நாங்கள் ஒருக்கா வடிவாக பிரட்டி விடுவோம். பார்த்தீங்களா நல்ல கலராக வருது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல பதமாக எங்களுக்கு வந்துட்டு இந்த இனிமேல் நாங்கள் எண்ணெயை வடிச்சிட்டு எடுக்க வேண்டியதுதான். இந்த சூப்பரான கலராக இருக்குது பாருங்க. பார்த்தீங்களா எண்ணெயும் வரையில் சூப்பராக வந்திருக்கு எங்களுக்கு. பார்த்தீங்களா இனிமேல் மற்றதையும் ஒரு கொஞ்சம் இருக்குது, 2 இருக்குது, அதையும் எடுத்துடுவோம். இப்போ நாங்கள் மற்றதையும் போட்டுக்கொள்வோம். இப்படியே அள்ளி போட வேண்டியதான். பார்த்தீங்களே சுலபமான வேலை. இதெல்லாம் சடாரன்னு செய்யலாம். சும்மா சாப்பிடக்கல என்ன பிளேண்டியோண்ட போட்டு சும்மா சாப்பிட அடுத்த நாள் காலையில் வச்சு சுட சுட சாப்பிடக்கூட. கொஞ்சம் அடுத்த நாள் காலையில் வச்சு சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் அந்த மாதிரி இருக்கும். இந்த பணியாரம் எல்லோரும் தேடி திரிகிறது. செய்கிறதுக்கு தான் நாட்கள் இல்லைன்னு சில வீடுகளில் தேடி எங்கேயும் யாரும் கொடுக்குறத வேண்டி சாப்பிட்டு கொண்டு இருக்கிறது. பாருங்க, இனிமேல் வந்து நாங்கள் இதை திருப்பி விடுவோம். அதோட வந்து ஒரு கையில் போடுற வேலை, ஒரு கையில் எடுக்கிற வேலை. இது வந்து பனங்காய் பணியாரம் வந்து பனம்பழம் விழுகிற தொடக்கத்தில் எடுத்து எங்கேயும் தேடி பிடிச்சி ஒரு தரம் இன்னும் சுடாமல் நாங்கள் சுட்டு சாப்பிட்றதும் ஒரு டேஸ்ட்டு. கடைசியாக முடிகிற கட்டத்துலையும் தேடி திரிஞ்சு எடுத்து சாப்பிட்றதும் ஒரு டேஸ்ட்டு. ஆனால் நான் 2-3 முறையாக இப்போ நான் சுட்டுட்டேன். ஆனால் நான் வீடியோ செய்யலை, எனக்கு டைம் காணாததால் நான் வீடியோ செய்யலை. ஒரு உறவுகளுக்கும் செய்தும் கொடுத்துட்டேன். ஒரு உறவுகளில் எத்தனையோ உறவுகளுக்கு செய்து கொடுத்துட்டேன். இருந்தாலும் இப்போ வந்து கடைசியாக இப்போ சீசன் முடிகிற கட்டத்தில் பனம்பழத்தை எடுத்து இப்போ சுடுறேன். ஓகே, இன்னும் வேறு பனியெல்லாம் இன்னும் இருக்கும் சீசனுகள். எங்களோட ஊரில் இந்த பனம்பழம் முடிஞ்சு போகிற சீசனில் எடுத்து சுட்டேன் நான். ஓகே, கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி செய்யுங்க. இதுவும் எங்களுக்கு பற்றி இல்லை, நான் சாப்பிட்டுட்டோம் ஏற்கனவே இந்த சீசனுக்கு சாப்பிட்டுட்டோம். இருந்தாலும் கடைசி பணியாரம் சாப்பிட எப்படி இருக்கும், கடைசி சீசனில் போகிற பணியாரம் சூப்பராக தான் இருக்கும். இதோட அப்புறம் இங்கே நாங்கள் இனிமேல் அடுத்த ஆவணியை புரட்டாதி ஐப்பசிக்கு தான் நாங்கள் இதை சாப்பிட்டு கொள்ளலாம். இப்போ வந்து சரி, இதோட எங்களுக்கு இந்த பனங்காய் பணியாரமும் சரி, இப்போ வந்து எங்களுக்கு இதுவும் போய் கொண்டிருக்குது. உண்மையில் பனங்காய் பணியாரம் சுடவே அடுத்த வீடெல்லாம் மணக்கும், 3வது வீடெல்லாம் மணக்கும். அப்படி நல்ல வாசமாக இருக்கும் பனங்காய் பணியாரம் சுட்டால். எனக்கு இதுதான் வேலையே. இப்போ இந்த பனங்காய் பணியாரம் சுடுறதான் எனக்கு முந்தியெல்லாம் வேலையே. என்னென்னு சொல்ல, எங்கே பனங்காய் பணியாரம் இருந்தால் விட மாட்டேன், எடுத்து கொண்டு வந்து சுட்டுடுவேன் ஏதாச்சும். இன்றைக்கு தான் ஒரு பனங்காயில் சுடுறேன். ஏன்னா எனக்கு இப்போ வந்து பார்சல் போடுறதால சரியான வேலையிலெல்லாம் கூடிட்டுது. அதனால தான் ஒரு பனங்காயில் சுடுறேன். இல்லையான்னு சொன்னால் 3, 4, 5 பனங்காயில் சுட்டு போட்டு உள்ள எல்லாருக்கும் பார்சல் அடிக்கணும் திரியணும்.
ஓகே வாங்க இதுவும் எங்களுக்கு இதை நாங்கள் எடுத்துக்கொள்வோம். இப்போ வந்து இதை நாங்கள் எடுத்துடுவோம். பார்த்தீங்களா பெனங்காய் பணியாரம்னா பெனங்காய் பணியாரம் தான். பார்த்தீங்களா எண்ணெயே வேற இல்லை. இப்போ ஒரு பக்கமாக இதை வச்சுட்டு நாங்கள் திருப்பவும் போட்டுக்கொள்ளுவோம். இனிமேல் வந்து நாங்கள் எல்லாத்தையுமே சுட்டு முடிச்சுட்டு பார்ப்போம். வந்து பாருங்க எல்லா பெனங்காய் பணியாரமும் நல்ல வடிவாக சுட்டுவிட்டோம். இங்கே வந்து பிள்ளைகள் வந்து சுட சுட எல்லாம் சாப்பிட்டுட்டினா அதாவது ஒரு பெனங்காயண்டபடியாக ஆக கிணக்க வரையில்லை. இதுவும் இன்னும் கொஞ்சம் கூடவும் வந்தது. இது என்னடா அவள் திடீரெண்டு இப்படி சட்டி உடுப்பை மாற்றி போட்டாலும் நினைக்கிறீங்களா? நாங்கள் வந்து இப்போ மணல் காட்டுக்கு போய் அங்கே தான் இதை கொண்டு போய் சாப்பிட போகிறோம். அங்கே பிளேண்டியை மாற்றி கொண்டு போய் சும்மா ஒரு பெம்பெலாக ஒரு நாவல் பழம் அங்கே 1000 இடத்துக்கும் போகிறோம். அதை அப்படியே இப்போ வாங்க இனிமேல் அங்கே போய் எப்படி டேஸ்ட்டாக இருக்குன்ட்டு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் பெனங்காய் பணியாரத்தையும் கொண்டு நாங்கள் இந்த மணல் காட்டடிக்கு வந்தாச்சு. ஒரு மாலை பொழுதை போக்காடுவோம்னு சொல்லி வாங்குவோம். இப்போ வந்து நாங்கள் பெனங்காய் பணியாரத்தை பார்ப்போம். அளவாக தான் கொண்டு நாங்கள் வீட்டை வச்சுட்டு வந்துட்டோமே சொன்னால் இங்கே வந்து இந்த கிணக்க மண்ணுகளுக்குள்ள கொட்டி போடுவோம்ட்டு இந்த உங்களுக்கு பிச்சு காட்டுறேன் பாருங்கோ. அதோட பிளேண்டியும் கொண்டு வந்தாச்சு. இந்த பார்த்தீங்களா பெனங்காய் பணியாரம் எப்படி சொப்டியாக இருக்குன்னு இந்த உங்களுக்கே பார்த்தா அவ்வளோ கொஞ்சம் சொப்டியாக பாருங்கோ. சூப்பராக இருக்குது. அப்படியே பிச்சை சாப்பிடுவோம். தம்பி கவனம், தம்பிக்கு நல்ல சந்தோஷம். ஓகே இப்படிங்க இப்போ வந்து நாங்கள் பிளேட்டிங் கொண்டு வந்து நாங்கள் அடைஞ்ச மெட்ட ஆளுக்கு கொடுக்கல. நாங்கள் அங்கே இருந்தவரையா நான் வீடியோக்கு வேறு என்ன விளங்க பட்டம் வெளிச்சு போடான். மரத்தில் வாங்கிட்டேன். வெளியால் வந்தால் கப்போட எல்லாம் கொண்டு வரையில. அது வண்டே கப் தான் கொண்டு வந்துருக்குறோம். கவனம் அவையே ஏற்கனவே பெனங்காய் பணியாரம் வீட்டை சாப்பிட்டுட்டேனா இப்போ வந்து நாங்கள் பிளேண்டியை குடிப்போம் விட்டு. இந்தாங்கோ பிளேண்டி எப்படிங்கோ? சுடுமா கவனம். இந்தாங்க உங்களுக்கு எப்படிங்கோ? நல்ல ஒரு பிளேண்டி. டீயை விட பிளேண்டி தான் நல்லா இருக்கும். பெனங்காய்க்கு தம்பி மண்ணிஞ்ச பறக்குமா? தம்பி மண்ணை போடாதீங்கோ. இப்போ வந்து நாங்கள் இதிலேயே சாப்பிட்டுட்டு இப்படியே போக வேண்டியதான். அதோட இந்த இதை பிடுங்குவோம்ட்டு வந்தோம். நாவல் பழத்தை காணையில் ஒன்றையும் காணையில் நாவப்பழத்தை இனிமேல் தான் பெற போகுது போல அழகு சூப்பராக இருக்குது. நாங்கள் பெனங்காய் பணியாரத்தை மினக்கடை சுட்டுட்டா அதுவும் நன்மையை பெரிய சொல்லி விடுங்க. ரெண்டு இது நன்மை தெரியும் தானே. பழைய காலத்து இதில் சாப்பிட்டு தான் அப்படியெல்லாம் இருந்தவங்களாக்கள். அவள் ஒரு பேச்சும் இல்லை மூச்சும் இல்லை. தந்த வாழ கனவே சொல்கிற உறவுகள் ரெண்டு வாழ இருப்பாவாம் சிரிப்பு இல்லையாம் அமைதியான்னு சொல்லுவேன் ஆக்கள் இல்லையா. ஆனால் அவ்வளோ குழப்படுதான். அப்பாடா நல்லா இருக்கு. வெளியில் வந்து ரெண்டு குடிக்க சூப்பராக இருக்குண்ணா. இந்த நல்ல காற்றும் இந்த மணலை பார்த்தீங்கன்னா இத்தனை ஓடி கொடுத்தாலும் இந்த இங்கே வடமராட்சி இது வடமராட்சி ஆனே. ஓகே இந்த இது யாழ்ப்பாணத்தின் பொக்கிஷங்கள் இது எல்லாம் இந்த நாட்டை வளர்ந்து கொண்டு வர காரணம் இதுதான். மண் பலம் இந்த சாந்தன் பாடின வேறு நீர் வளம் உண்டு, நில வளம் உண்டு. சூப்பராக இருக்கு. போட்டோ எடுக்கிற ஆளுக்கு கச்சிங் கொண்டு போட்டோ என்ன வீடியோ ஐஸ்கிரீம் குடிக்க இப்படிங்க உண்டு. மண் இப்போ சாப்பிட்டு முடிச்சுட்டு மூடி தரேன். சாப்பிட்டு மூடி தரேன். தாங்க எப்படிங்கோ தம்பி வீட்டேருந்து ரெடி பண்ணி போட்டான் தான் மண்ணுக்கு விளையாட போகிறேன். தாங்க ஓகே நாங்கள் இந்த வீடியோ முடிப்போம் வேணா. நாங்கள் மண் தம்பி மண் இல்லை கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு போவோம். நாங்கள் வீடியோ முடிப்போம் வேணா. என்ன சாப்பிடுங்க. ஓகே காணும் நல்லா இருக்கு. உண்மையில நல்லா இருக்கு. இப்போ நாங்கள் இந்த வீடியோ முடிச்சு கொள்வோம் வேணா. பெனங்காய் பணியாரம் நல்லா இருக்கு. எப்படி இருக்கு? நல்லா இருக்கு.
நீங்களும் இந்த சீசன் முடிய போதும். பழங்காய் சீசன் இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. சுடாதாக்கள் இந்த வீடியோ பார்த்தா உடனடியாக சுட்டு சாப்பிட்ருங்கோ. வருஷத்துக்கு ஒரு கொஞ்ச நாள் தான் இதுக்கு ஒரு வரையம் தான் இதில் எல்லாம் பேரும் டக்குன்னு சுட்டு செய்து சாப்பிடுங்க. உண்மையிலே இது செய்கிறதான் மினக்கேடுன்ட்டு நினைக்காமலுக்கு சாப்பிடாம விட்டுறாதேங்க. உடம்புக்கு அவ்வளவு நல்ல ஒரு தென்பு தானே. நாங்கள் பெனாட்டை செய்து போட்டு பெனாட்டால் வர்ற வாடுன்ட்டு ஆண்டவா எல்லா உறவுகளும் பெனாட்டு கரைக்கிறோம்னா கோரியில் தான் எனக்கு தாங்கணும், எங்களுக்கு தாங்கணும். நாங்கள் யாரு கொடுக்குறோம், நாங்கள் அளவாக தான் செய்கிறாங்க. ஓகே, அப்போ இன்றைக்கு ஒரு அம்மாவுக்கு வெற்றி பெற்று கொண்டு ஒரு கொடுத்துட்டோம். கேட்டவள் என்ன. ஓகே, நாங்கள் இந்த வீடியோ முடிச்சு கொள்ள போகிறோம். லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க உறவுகளே. இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறோம். பாய்.